எல்லாம் சாப்பிட்ட பிறகு நல்ல பாலாடை பிரதமன் அப்படி ஊற்றுனா அடையெல்லாம் மிதக்குது பாருங்க. விசாகப்பட்டினத்தில் கடலில் கப்பல் மிதக்கிற மாதிரி மிதக்குது பாருங்க. இன்னிட்டு இது இப்படியே சாப்பிடக்கூடாது, தனி பிளேட்டு கீட்டில் போட்டு சாப்பிடக்கூடாது. சாப்பிட்ட இலையிலேயே ஊற்றி அதுக்கப்புறம் ஒரு பப்படம் விடுங்க. அப்பளம் இல்லை, பப்படம். എന്നിട്ട് அது அப்படியே கருமுருன்னு ஒட்டச்சு இது அப்படியே அழாக்கா அந்த பப்படத்து மேலே அப்படியே சொலட்டி அடித்து ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி கொஞ்சம் அப்படி மிக்ஸ் பண்ணி ஒரு கைப்பொடி எடுத்து அந்த அப்பளம் அந்த சாப்பாட்டில் அந்த காரமெல்லாம் இருக்குல்ல இலையில, அது இது கூட்டெல்லாம் மிக்ஸ் ஆகி சரியா இதில் மட்டும் ஒரு பாயசத்தோடு நிறுத்தக்கூடாதுங்க. அது காசு கொடுத்து வாங்கின பாயசம். ஆனால் இது தேங்காய் நெய்யில் வறுத்து, கேஷ்யூநட் நெய்யில் வறுத்து, முந்திரி பருப்பு, கிரேப்ஸு, பருப்பு, வெல்லம், தேங்காய் பால் இதெல்லாம் லாவிஷால் ஊற்றி நானே பண்ண பாயசங்க. இது சாப்பிட்டாதான் மனம் எந்த ட்ராப்பும் விடக்கூடாது, எவனையும் வெளியவே விடக்கூடாது. பாத்திரத்தில் இது வெளியே வந்த நேரம் நம்ம வயிற்றுக்கு தான் போகணும். இதை வந்து பாருங்க, இது ஒரு திக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதை எடுத்து சும்மா 3 விரல் இப்படி தான் எடுக்கும். எடுத்துட்டு அந்த வறுத்த தேங்காய் பொக்லின் அப்படியே மண் எடுத்து அள்ளி போடுற மாதிரி வாயில் போடணுங்க. இதுதான் பொக்லின். இதுங்க வாய். இந்த பொக்லின் எடுத்து ஆஹா முடிஞ்சா ஒரு பூவம்பழம்